ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமியிலேருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜேஇ எக்ஸாமினேஷன் ஏப்ரல் செக்ஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அதை எப்படி அஃபிஷியலாக நம்ம ரிசல்ட்டோட ப்ரூவ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும்னு எங்களோட தாட். அதை வந்து எல்லோரும் செய்வீங்கன்னு நம்புகிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஜேஇ எக்ஸாமினேஷன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இருக்குதான், ஆனால் அதை நம்ம ஸ்மார்ட்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்க முடியும். இப்போ ஒரு நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇ கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் டஃப்னு நினைப்பாங்க, சரிங்களா? ஆனால் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஈஸின்னு தோணும் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிப்ரேஷனோட ஒரு பிளானிங்கோட நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸ் யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு சில ஐடியாஸை சொல்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கங்க. ஜேஇ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் செக்ஷனுக்கு வர 25ஆம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஃபஸ்ட்டு செக்ஷனில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கவங்களும் திருப்பி அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனில் கம்மியாகிட்டு நம்மளுக்கு சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறவங்களும் அப்ளை பண்ணுங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் வந்து ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஜேஇ ஸ்கோர் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தரும். அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுவோம், சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸாமினேஷனை பற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ், ஓகேவா? கெமிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ், சரிங்களா? ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ரைட்டாக இருந்தால் 4 மார்க்கு, அட்டன் பண்ணி தப்பாக இருந்தால் -1 மார்க்கு, அட்டன் பண்ணவே இல்லைன்னா 0 மார்க், ஓகேவா? அப்போ டோட்டலாக நம்மளுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து 300 மார்க்ஸ் எக்ஸாமினேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஓகேவா? ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இந்தியா லெவலில் டஃப்பாக இருக்கோ, இந்தியா லெவலில் ஈஸியாக இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கோர் வந்து ஃப்ளெக்சிபிளாக வரும். புரியுதுங்களா? அது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இது வந்து மார்க் நம்ம அதிகமாக எடுத்தோம், பர்சனல் கம்மியாக இருக்குது, மார்க் கம்மியாக எடுத்தோம், பர்சனல் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு இருக்கும். எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் கொஸ்டின் பேப்பர். நம்ம பழைய வீடியோலாம் சொல்லியிருப்போம். ஆனால் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதில் எந்த டவுட்டும் இருக்காது. 300 மார்க் எக்ஸாமினேஷனுக்கு, இந்த 300 மார்க் எக்ஸாமினேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி நம்மளை அப்ரோச் பண்ணணும்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது சப்ஜெக்டை தெளிவாக படிச்சிருக்கணும். அது எப்படி படிக்கணும்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 19 லெசன்ஸ் ப்ளஸ் ஒரு ப்ராக்டிக்கல், சரிங்களா? அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20 லெசன்ஸ் ப்ளஸ் ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர் இருக்கும். அடுத்தது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 லெசன்ஸ் இருக்கும், ஓகேவா? இதுல இருந்தா நம்மளுக்கு எப்படி கேட்க போறாங்க? 25 கேட்க போறாங்க, ஓகேவா? 25 கேட்க போறாங்க. இதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 3 பேப்பருமே ஜேஇ மெயினுக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 பேப்பர்ல ஏதாவது 2 பேப்பரை தரவு பண்ணாலே ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ் கொடுக்க முடியும். அப்படி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 11th ஆர் 12th ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்டு சிலபஸை ஃபுல்லாக இந்த 3 சப்ஜெக்ட்லையும் நம்ம தரவு பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்க முடியும். இது மாதிரி நம்ம ஒரு பிளானிங்கோட படிக்கணும். இப்போ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இதில் நீங்கள் எது நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அட் ப்ரெசன்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் சக்ஸஸ் கொடுக்கணும்னா நல்லா ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்கமிங் ஏப்ரல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பப்ளிக் படிச்சுட்டு இருப்பீங்க, சரிங்களா? சிபிஎஸ்சியும் சரி, ஸ்டேட் போர்டும் சரி, எல்லாருமே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதில் படிக்கிற ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை நீங்கள் ஒழுங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜேஇ எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் இருக்க 12th போர்ஷன் எல்லாமே நமக்கு எதில் வரப்போகுது? ஜேஇ எக்ஸாம் மெயின்ல அதே சிலபஸ் அப்படியே இருக்குது. அந்த சிலபஸை நம்ம
ஒரு பேசிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு ஜேஇ கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு பப்ளிக்கும் யூஸ் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் ஜேஇ எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய லெவல் ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கு மொதல் விஷயம், நீங்கள் இப்போ 11th போர்ஷன் படிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 12th போர்ஷனில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மூணுத்தையுமே டீப்பாக படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு டைமிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் மார்ச் 25ஓட முடியுது. ஓகேவா? ஆனால் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும். ஆனால் மார்ச் 26ல இருந்து நம்மளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி எக்ஸாமினேஷன், 1லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். நம்மளுக்கு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம என்ன செய்யலாம்னா ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கும். அதனால நம்மளுக்கு இருக்க போகிற இந்த 1 month 10 days-ஐ நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா, 1 month 10 days-ஐ நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி நம்மளுக்கு என்னைக்கு எக்ஸாமினேஷன் அசம் பண்ணாலும் அலாட் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளோட பெரிய ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியும். சொல்றது புரியுதுங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க. அந்த ஷார்ட் பீரியடில் நிறைய பேர் படித்து சக்ஸஸ் கொடுக்க முடியுமானா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் இப்போலேருந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு பேரலாக நம்மளுக்கு ஜேஇக்கும் படித்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்க முடியும். சார் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதா ஜேஇ எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. நம்மளுக்கு பப்ளிக்கு என்ன படிக்கிறீங்களோ அது சம்மந்தமான ஜேஇ கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு ஜனவரி செக்ஷன் நடந்த 10 செக்ஷன் கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின்லாம் 12th சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்ஸில் எப்படி கேட்டாங்க, கெமிஸ்ட்ரியில் எப்படி கேட்டிருக்காங்க, மேக்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பப்ளிக் அது சம்மந்தமாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம், இல்லாட்டி அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏப்ரல் செக்ஷன் நம்மளுக்கு பெருசாக கை கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ உட்காந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப தெளிவில்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆக முடியாது, நெகட்டிவ் தாட்லாம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பிளானிங்கோட படித்தா சக்ஸஸ் கொடுக்க முடியும். அதுக்கு மொதல் விஷயம், உங்களோட 12th போர்ஷன் எடுக்கிறீங்க, அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச போர்ஷன்ஸை சக்ஸஸ் நல்லா தெரியுமோ அதில் இருக்க கொஸ்டின்ஸு பப்ளிக்குக்கும் படிச்சுக்கணும், ஆஸ் வெல் அஸ் ஜேஇ சம்மந்தமாகவும் படிச்சுக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயரும் பார்த்துருக்கணும், இப்போ நடந்த ஜனவரி செக்ஷனில் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துக்கணும். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நம்ம ஜனவரி கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 10 செக்ஷனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்கன்னா 10 செக்ஷனுக்கு எவ்வளோ? ஒரு செக்ஷனுக்கு 75 கொஸ்டின்ஸ், மொத்தம் 10 செக்ஷன். இந்த 10 செக்ஷனில் இருக்க கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக 750 கொஸ்டின்ஸ். இந்த 750 கொஸ்டின்ல ஸ்டூடெண்ட்டுக்கு 12th போர்ஷன்ல மினிமம் ஒரு 300 to ஒரு 400 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, இந்த 400 கொஸ்டின்ஸும் டைம் இருக்கும் போதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இயரோட 2025 ஜேஇ எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பாசிட்டிவ் சைன் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிளான் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 11th போர்ஷன் அப்படியே ஸ்கிப் பண்ணிடணுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. அதில் இருக்க ஈஸியான லெசன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒழுங்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஏப்ரல் செக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 12th போர்ஷன் கையில் எடுங்க. அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க ஜனவரி செக்ஷன் கொஸ்டின் பேப்பரையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ரொம்ப டஃப் இல்லாத அளவுக்கு இருக்க கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து, இப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் 11th மெர்ஜ் ஆகியிருக்கும், சில கொஸ்டின் 11th பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் 12th பண்ண முடியும். அந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. 12th இருக்க சிலபஸை படித்தாலே நம்மளுக்கு 12th இருக்க கொஸ்டின்ஸே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே 12th இருக்க கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஆனால் 11th மெர்ஜ் ஆகிருந்துச்சு, இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இது அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் 12th இருக்க கொஸ்டின்ஸை மட்டும், போர்ஷனுக்கு ரிலேட்டடாக இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஜனவரி செக்ஷனோட ஏப்ரல் செக்ஷனில் நிறைய பேருக்கு நல்ல மார்க் வரும். ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்கோர் எடுக்காட்டியும் இந்த வருஷம் இந்த ஏப்ரல் செக்ஷனுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட் ஜனவரி செக்ஷனில் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாலும் எழுதி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு எது பெஸ்ட் மார்க்கோ அதான் எடுக்க போகிறாங்க, எது பெஸ்ட் ஸ்கோரோ அதான் எடுக்க போகிறாங்க. அதனால தப்பே கிடையாது எழுதி பார்க்கறது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி. புரியுதுங்களா? இது எப்படி சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சி அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரூஃபோட தான் நாங்கள் சொல்லுவோம்.
ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து லைஃப் போனால் திருப்பி வராது. அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கரெக்டாக சொல்லணும், எந்த விஷயங்களையும் தப்பாக சொல்லிடக்கூடாது. அதுக்கு சில ஆதாரங்களை சொல்கிறேன், கரெக்டாக பார்த்துக்குங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியுதுல்ல? சரி, நாங்கள் எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, இவ்வளோ ப்ரூஃபோட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் அதுக்கு சாட்சி. எங்கள் ஸ்டூடெண்ட் ஜனவரி செக்ஷன் எழுதிட்டு வந்தாங்க. இது இயர்லி நாங்கள் வந்து இது ஒரு ப்ராக்ரஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இது அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே சக்ஸஸ் வந்து இப்போ ஜனவரிலையும் பண்ணி காமிச்சிருக்கோம். அதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? சரி, இதில் வந்து 2 செக்ஷன் எடுத்துக்கோங்க. மொத்தம் 10 செக்ஷன் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் 2 செக்ஷனில் ஒரு 3 பேர் 2 பேர்னு வச்சு ஒரு 5 பேரை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறோம். சரிங்களா? அது என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஸ்கோர் கார்டு தான் எக்ஸாம்பிள். அதுதான் எங்களுக்கும் ப்ரூஃப், உங்களுக்கும் ப்ரூஃப், நீங்கள் நம்ப முடியும். ஓகேவா? அது எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஸ்டூடெண்ட் வந்து அன்டில் நேம், அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் மேலே இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் வந்து ஃபிசிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, 92.2112023 எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 97.417707 எடுத்திருக்காங்க. மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 29.32666265 எடுத்திருக்காங்க. அடுத்து டோட்டல் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 92.29741006 எடுத்திருக்காங்க. 92% எடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி சார், அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்டூடெண்ட் இந்த எழுதினவங்க வந்து வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் எழுதிட்டு வந்தாங்க. வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் படிச்சுட்டு போய் எழுதுனாங்க. இவங்க நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட். இவங்களை நாங்கள் வந்து ஜேஇ எழுத வைப்போம். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜேஇ எக்ஸாமினேஷனை வந்து டஃப்பாக பார்த்துட்டாங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக தெரியும். சரிங்களா? அப்போ அந்த ஃபுல் சிலபஸ் முடிச்சு அவங்க எழுதும் போது ஃபிசிக்ஸில் 92%, கெமிஸ்ட்ரியில் 97%, மேக்ஸில் 29% எழுதிருக்காங்க. அப்போ 29%லாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ண முடியல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 0 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாங்க. அப்போ 0% தானே சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 0%க்கு 0 மார்க்குக்கு அவங்களுக்கு பெர்சன்டேஜ் என்ன வந்திருக்குன்னா, அந்த செக்ஷனுக்கு 29.32666265 வந்திருக்கு. சரிங்களா? இது எந்த டேட் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செக்ஷன் எழுதினாங்க. இவங்க 24ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செக்ஷன் எழுதினாங்க. சரிங்களா? சரி சார், இது ஒரு ஆள் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நாங்கள் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறோம். அடுத்த ஆளு இவங்க ரித்திகா. சரிங்களா? இவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க, மேக்ஸில் ஃபிசிக்ஸில் 93.25, கெமிஸ்ட்ரியில் 95.81, மேத்தமெட்டிக்ஸில் அதே 29.32666265. நீங்கள் பார்த்த அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களே அண்டு, அவங்களும் 29.3265, இவங்களும் 29.3265. அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ் 92 பாயிண்ட் சம்திங், இவங்களோட பர்சன்டேஜ் வந்து 91 பாயிண்ட் சம்திங். நம்மளுக்கு அஃபிஷியலாக ரிசல்ட் என்னைக்கு வந்துருச்சு, 11/2/2025 வந்துச்சு. ஓகேவா? அவங்களோட டோட்டல் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா 91.7453614. இவங்களோட அட்டெண்டட் கொஸ்டின்ஸ் வந்து 0, அதுக்குரிய பர்சன்டேஜ் வந்து 29.32666265. புரியுதுங்களா? இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, சார் நான் மேக்ஸ் ஒழுங்காக படிக்கல, ஃபிசிக்ஸ் ஒழுங்காக, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தை தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் வரும். அவங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் மட்டும் வச்சு தான் 91, அவங்களோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் வச்சு தான் அவங்களுக்கு 92% வந்திருக்கு. சொல்றது புரியுதுங்களா? சரி, இதில் இன்னொரு செக்ஷனும் அட்டன் பண்ணி காமிக்கிறேன், இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும். ஓகேவா? இவங்களது பார்த்தீங்கன்னா, இவங்க ரோஹிணின்னு ஸ்டூடெண்ட்டு. இந்த ரோஹிணி ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே சிக்னேச்சர் பண்ணியிருக்கோம், பார்த்தா தெரியும். நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் 92.56, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 96.13, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே 29.3266. இவங்க அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து 0. சரிங்களா? மார்க்கும் 0 தான், ஆனால் அதுக்குரிய பர்சன்டேஜ் இது. ஆனால் டோட்டலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வச்சு மார்க் பர்சன்டேஜ் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 91.5784 வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச 2 பாடத்தையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச 11th or 12th போர்ஷன் வச்சே நீங்கள் ஜெய் அட்டன் பண்ணாலே ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல பர்சன்டேஜ் எடுக்க முடியும். சரியா? இது வந்து 24th ஆஃப்டர்நூன் செக்ஷனோட ஸ்டூடெண்ட் ரிசல்ட்.
சரிங்களா? இன்னொன்று உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டூடெண்ட் யாரும் பார்த்தீங்கன்னா ஹசீனான் ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, இவங்க எழுதுகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி ஆஃப்டர்நூன். அவங்களோட பர்சனல் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 97.68, கெமிஸ்ட்ரியில் 90.1055, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 38.125. இவங்களோட அட்டெண்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0, அவங்களோட மார்க்கும் 0. ஆனால் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38.125. சரிங்களா? இதுதான் நம்மளோட ஜேஇயோட ஒரு மார்க்ஸ் அலாகேஷன். சரிங்களா சார்? இதோட பர்சன்டேஜ் கம்மியாகும்னா இவங்க -1, -2, -3 எடுத்தவங்கலாம் இதுக்கு கீழே பர்சன்டேஜாக வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாஸ். ஓகேவா? சரி சார், இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இதில் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஓகேவா கௌஷிக்னு அட்டன் பண்ணியிருக்காங்க. கௌஷிக்னு அட்டன் பண்ணாங்க. ஓகேவா? அந்த கௌஷிக் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 95.1615, கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 92.0717, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே 38.12506 தான். சரிங்களா? இவங்களும் அவங்களும் பார்த்தீங்கன்னா யாரு, ஹசீனாவும் கௌஷிக்கும் பார்த்தீங்கன்னா 38.125, இவங்களும் கௌஷிக்கும் 38.125. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலாக என்ன மார்க்கோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் ஜேஇ எக்ஸாமினேஷனோட ப்ரூஃபோட எங்களுக்கு காமிச்சிருக்கும். சரிங்களா? இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ப்ரிப்ரேஷன் பண்ணுறது நீட் எக்ஸாமினேஷனுக்கு. ஆனால் அவங்கள ஜேஇ எழுத வைப்போம். அவங்க ஜேஇயில் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நல்ல ஸ்கோர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீட்லேயும் நல்லா வரும். சரிங்களா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஜேஇயில் இருக்க டஃபஸ்ட் கொஸ்டினை வச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மார்க் எடுத்துருக்கான்னு பாருங்க. இவங்க பிசிக்ஸ்ல 95, கெமிஸ்ட்ரியில் 92. ஓகேவா? அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ்ல 92, கெமிஸ்ட்ரியில் 97. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ்ல 93, கெமிஸ்ட்ரியில் 95. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்ஸ்ல 92, கெமிஸ்ட்ரியில் 96. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ்ல 97, கெமிஸ்ட்ரியில் 90. ஓகேவா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ் வந்து பிளஸ் ஜேஇ படிக்கிற மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாஃப். சரிங்களா? அதுக்கு நாங்கள் ஜேஇலே நல்ல ஸ்கோர் எடுத்து கொடுக்கும்போது நல்ல ப்ரிப்ரேஷன் பண்ணி எங்கள் ஸ்டாஃப் அனுப்புகிறாங்க. எங்களோட கைட்லைன்ஸ் மூலயமா எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஜேஇலே ப்ரூஃப் பண்ணும்போது நீட்டில் கண்டிப்பாக இதோட அதிக லெவலில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇலேயே நல்ல ஸ்கோர், டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயே நல்ல ஸ்கோர் எடுக்கும்போது நீட் அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அதில் கண்டிப்பாக ஸ்கோர் எடுத்துருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. இது ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்டில் நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். ஆஸ் வெல் அஸ் இந்த வருஷமும் நாங்கள் ரெக்கார்டில் ப்ரூவ் பண்ணி காமிக்க போகிறோம். புரியும் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் ஆப்ஷன் 1 11th போர்ஷன் ஃபுல்லாக படித்து எக்ஸாம் எழுத போகலாம். இல்லை ஆப்ஷன் 2 12th போர்ஷன் ஃபுல்லாக படித்து எழுத போகலாம். அப்படி இல்லைன்னா 2 சப்ஜெக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் நல்லா டீப்பாக ப்ரிப்ரேஷன் பண்ணீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேயோ நல்ல மார்க் எடுத்து நீங்கள் ஜேஇல நல்ல ஸ்கோர் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? எங்கள் ரெக்கார்டு படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. நீங்களும் ப்ரூவ் பண்ணி காமிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.